அக்கா அப்படியே சிரிச்ச முகத்தோட வராங்க. நார்மலாவே நம்ம தமிழிசை அக்காவுக்கு ஒரு புன்னகை பூத்த முகம் இருக்கும், நம்ம டிடிவி ஐயா மாதிரி. அவங்க சொல்றாங்க எஸ்ஐஆர் வருது, அது வருது, பூதம் வருது. பாருங்க, நேத்து ராத்திரில இருந்து எல்லா டிவியும் கதறுது, அப்படியே பிஜேபி தான் ஜெயிக்குது, அக்காவுக்கு சந்தோஷம் தாண்டவமானது, ட்வீட் எடுத்து கொண்டாடுங்க. நான் இங்க சொல்ல விளைவது எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் ஒரு பூதம் மாதிரி. அது பீகார்ல 64 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. 64 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கன்னா 2 இடங்களிலுமே அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. எங்கேயுமே போராட்டம் இல்லை. தமிழ்நாட்டில் கூட டிநகர்ல போராட்டம் நடந்தது, சோழிங்கநல்லூர்ல போராட்டம் நடந்தது. எங்களுக்கு கார்டு இருக்கு ஆனா ஓட்டு இல்ல, கார்டு இருக்கு ஓட்டு இல்லை, ஆனா எங்கேயுமே போராட்டம் நடைபெறல. அப்ப எஸ்ஐஆர் அங்கே வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது தானே அர்த்தம். அப்ப எஸ்ஐஆர்னால எலிஜிபிள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அங்க வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கிறது. ஆக அரசியலை தாண்டி சில விவரங்களை பார்த்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைக்கு பீகார் வித்திட்டு இருக்கிறது.